இந்த முறை புதிதாக ஒரு அனுபவம். மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக களத்தில் இறங்கியுள்ள பன்னீர்செல்வத்தை நீங்கள் வெற்றியடைய வைப்பீர்களா? ராமநாதபுரத்தில் சசிகலா அவர்கள் அதிரடியான பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளார். நிச்சயமாக இந்த மக்களவைத் தேர்தலில் பன்னீர்செல்வத்திற்கு உங்களது வாக்குகளை செலுத்துங்கள். நான் செய்த தவறை நீங்கள் மீண்டும் செய்து விடாதீர்கள் என்பதற்கேற்பதான் தற்பொழுது சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். அதாவது, எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை நான் தலைமை ஏற்க வைத்துவிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களது ஓட்டுக்களை அதிமுகவிற்கு செலுத்தி மீண்டும் அதே தவறை செய்து விடாதீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தில் தற்பொழுது செய்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்களும் அதிமுகவின் தொண்டர்கள் சில பேரும் தற்பொழுது ராமநாதபுரத்தில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே அதிமுகவின் வேட்பாளர் ராமநாதபுர வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது என்றும், அதிமுகவில் நான் உயர்ந்த பதவிற்கு வருவதற்கு மூல காரணமாகவே இருந்ததே OPS தான் என்றும், தற்பொழுது எனது ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலும் என்னை OPS-ஆல் எதிர்க்க முடியாது. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி. நான் எப்பொழுதும் OPS-ஐ எதிர்க்க மாட்டேன் என்றும், தேவைப்பட்டால் திமுகவின் வேட்பாளரையும் பாஜகவின் வேட்பாளரையும் நான் எதிர்க்கிறேன். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை நான் எப்பொழுதுமே மதித்து கொண்டிருக்கிறேன். அவரை என்னால் எதிர்க்க முடியாது என்று கூறியதையும் சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படிப்பட்ட நற்குணங்கள் அதிமுகவில் சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் துரோகியாக எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறான் என்றும், எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து தோல்விதான். தற்பொழுது மக்களவைத் தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு உங்களது ஆதரவுகள் தேவை என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை தற்பொழுது தீவிரமாக நடத்தி வருகிறார். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் OPS அவர்கள் சுயேட்சையாக, அதுவும் பலா சின்னத்தில், காரணம் பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் பலா சின்னத்தில் போட்டியிடுவதற்கு மிக முக்கியமான காரணமே, வருங்காலத்தில் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இது மூலமாக, தாமரை சின்னத்தின் மூலமாக மீண்டும் ஒரு புதிய பிரச்சனை உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் OPS அவர்கள் இவ்வாறு முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்றும், உங்களது பொன்னான ஓட்டுக்களை நிச்சயமாக நீங்கள் OPS-க்கு செலுத்துங்கள், பலா சின்னத்திற்கு செலுத்துங்கள். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். கிட்டத்தட்ட 2 முறை அல்ல 3 முறை முதல்வராக OPS அவர்கள் இருந்தார். சொன்னபடியே அவர் அந்த பதவியையும் விட்டு கொடுத்தார். அப்பதவியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு நன்மையை செய்தார் என்றும் அனைத்தையுமே சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். OPS அவர்கள் யார், எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார், தேனியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து கிட்டத்தட்ட அனைத்து வசதிகளையும் தேனியில் பூர்த்தி செய்துள்ளார் என்றும் OPS அவர்களை பற்றியான கருத்துக்களை சசிகலா அவர்கள் கூறியுள்ளார்.